அடுத்த கணக்கு பயிற்சி 13. பின்வரும் விவரங்களில் இருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும். விவரம் ரூபாய் 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் 2,50,000. 2018 ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000. கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 7,25,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்குரிய ரொக்கம் பெற்றது 1,60,000. வாரா கடன் 30,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 15,000. உள்திருப்பம் 50,000. 2019 மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 90,000. 2019 மார்ச் 31 அன்று பற்பல கடனாளிகள் 2,40,000. ரொக்க விற்பனை 3,15,000. இப்போ இந்த கணக்குலையும் மொத்த விற்பனை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதிட்டோம். மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை. கணக்குல கடைசி இன்ஃபர்மேஷனா ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க 3,15,000. அதை எடுத்து எழுதிக்கலாம் ஃபார்முலால. கடன் விற்பனை நம்மளுக்கு டைரக்டா கணக்குல கொடுக்கல. நம்ம அந்த கடன் விற்பனையை தான் கண்டுபிடிக்க போறோம். கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மொத்த கடனாளிகள் கணக்கு போடணும். மொத்த கடனாளிகள் கணக்கு போடுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த கணக்குல கொடுத்துருக்காங்க. அதோட கூடவே சேர்த்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போடுறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை போட்டு அதுல இருந்து 2 இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம மொத்த கடனாளிகள் கணக்குக்குள்ளார எழுதிதான் இந்த கடனாளிகள் கணக்கை முடிக்கணும். அப்போ நம்ம பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் போடணும், மொத்த கடனாளிகள் கணக்கும் போடணும். இப்ப பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மொத்த கடனாளிகள் இது ரெண்டுமே என்னன்னா சொத்து தான். அப்ப ரெண்டுமே பற்று இருப்பதான் காட்டும். அப்ப தொடக்க இருப்பு பற்று பக்கத்துலதான் எழுதணும். இப்ப 2 அக்கௌண்ட்டுக்கும் நம்ம தலைப்பை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை போட்டுடலாம். 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் 2,50,000. கடனாளிகள் கணக்கினுடைய தொடக்க இருப்பு பற்று பக்கத்துல எழுதணும். ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான தொடக்க இருப்பு
கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 7,25,000. கடனாளிகள் கணக்கு வரவு பக்கம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்குரிய ரொக்கம் பெற்றது 1,60,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல வரவு பக்கத்துல போடணும். வாரா கடன் 30,000. மொத்த கடனாளிகள் கணக்கு வரவு பக்கம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 15,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல போடணும், வரவு பக்கத்துல போடணும். ஆனா கடனாளிகள் அப்படின்னு எழுதி நம்ம போடணும். இந்த பிராக்கெட்ல எழுதிக்கலாம். அடுத்த விவரம் உள்திருப்பம் 50,000. உள்திருப்பம்னா விற்பனை திருப்பம் தான். கடனாளிகள் கணக்குல வரவு பக்கத்துல எழுதணும். (2019) மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 90,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கினுடைய க்ளோசிங் பேலன்ஸ் இறுதி இருப்பு. இறுதி இருப்பை வரவு பக்கத்துல எழுதணும், கடைசியா எழுதணும். (2019) மார்ச் 31 அன்று பற்பல கடனாளிகள் 2,40,000. கடனாளிகள் கணக்கினுடைய இறுதி இருப்பு இது. வரவு பக்கத்துல எழுத போறோம் கடைசியா. கணக்குல கொடுத்திருந்த எல்லா விவரத்தையும் எடுத்து நம்ம இந்த 2 அக்கௌண்ட்டுக்குள்ளார எழுதிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்டான பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை க்ளோஸ் பண்றோம். 3 ஸ்தானத்துலயும் 0. இங்க 5. 9 + 1 10, 10 + 6 16, 16க்கு 6, மிச்சம் 1 1 1 2. (2,65,000 டோட்டல் இருக்குது. இந்த பக்கத்துல 60,000 மட்டும்தான் இருக்குது. 2,65,000 60,000 மைனஸ் பண்ணோம்னாக்கா 2,05,000. இப்படி கிடைச்சிருக்க அமௌண்ட்டுக்கு நேரா கடனாளிகள் கணக்குன்னு எழுதணும். பிராக்கெட்ல அவ்வாண்டின் பெற்ற மொத்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு.
இந்த பக்கத்துலயும் டோட்டல் 2,65,000. இப்ப நான் ரெட் கலர்ல கட்டை போட்டிருக்கேன். இந்த 2 விவரத்தை மட்டும் எடுத்து நம்ம கடனாளிகள் கணக்குல எழுதணும். அதனாலதான் இங்கே கடனாளிகள் கணக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் கடனாளிகள் கணக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு எழுதின தலைப்புக்கு கீழே பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு வரக்கூடாது. அதனாலதான் பிராக்கெட்ல நம்மளுடைய புரிதலுக்காக எழுதியிருக்கோம். கடனாளிகள் கணக்கு 15,000 எழுதியிருக்கிறது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இந்த பக்கத்துல வரவு பக்கத்துல இருக்குது. நம்ம மொத்த கடனாளிகள் கணக்குக்கு 10 பக்கத்துல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எழுத போறோம். எழுதும் பொழுது இங்க மொத்த கடனாளிகள் கணக்குன்னு ஹெட்டிங் இருக்கிறதுனால பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. இங்க உள்ள 15,000 தான் இங்க எழுதியிருக்கோம். இப்போ இங்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குல 10 பக்கத்துல நம்ம கண்டுபிடிச்ச அவ்வாண்டின் மொத்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 2,05,000 மொத்த கடனாளிகள் கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இங்க 10 பக்கத்துல இருக்குது. இங்க வரவு பக்கத்துல போட போறோம். இங்க கடனாளிகள் கணக்குன்னு எழுதி இருக்குது. அதான் இங்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு மாற்றி எழுத போறோம். இப்போ மொத்த கடனாளிகள் கணக்கை க்ளோஸ் பண்ணணும். மூணு ஸ்தானத்துலயும் 0, 5 5 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1 4 5, 5 5 10, 13, 15, 15க்கு 5 மிச்சம் 1, 3, 5, 5 7 12. $12,50,000 டோட்டல். இந்த பக்கத்துல பார்த்தோம்னாக்கா 2,50,000 ஒரு அமௌண்ட்டும் 15,000 ஒரு அமௌண்ட் இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டணும்னாக்கா 2,65,000. இப்ப இருப்பு கட்டும் தொகை கண்டுபிடிக்கணும். மூணு ஸ்தானத்துலயும் 0, 0ல இருந்து 5 போகாது. பக்கத்துல இருந்து 1 கடை வாங்குறோம். 10ல இருந்து 5 போயிடுச்சுனாக்கா 5. இங்க 4 தான் இருக்கும். 4ல இருந்து 6 போகாது. பக்கத்துல இருந்து 1 கடை வாங்கினோம்னாக்கா 14. 14ல 6 போயிடுச்சுனாக்கா 8. இங்க 1 தான் இருக்கும். 1ல இருந்து 2 போகாது. பக்கத்துல இருந்து 1 கடை வாங்கினோம்னாக்கா 11. 11ல 2 போயிடுச்சுனாக்கா 9. $9,85,000 அப்படிங்கிறது இருப்பு கட்டும் தொகையா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் கடன் விற்பனை கணக்கு.
இந்த பக்கத்துலயும் டோட்டல் 12,50,000. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச கடன் விற்பனை 9,85,000. அதை எடுத்து நம்ம ஃபார்முலால எழுத போறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். மூணு ஸ்தானத்துலையும் கூட்டினோம்னா 0, 5 5 கூட்டினோம்னாக்கா 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1 1 2, 2 8 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1 3 4, 4 1 9 13. $13 லட்சம் நம்மளுக்கு கிடைச்சதுதான் மொத்த விற்பனை. இப்படி கட்டம் போட்டுதான் காமிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களுடைய புரிதலுக்காக தான் அப்படி கட்டம் போட்டு நான் காமிச்சிருக்கிறேன். எந்தெந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக.